ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பாக கூட வந்து இது அமையலாம். இது வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ். இதில் வந்து 2 ஹாப்பினஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்து மூலமாக நிறைய பேர் வந்து மாதம் 1000 ரூபாய் வந்து வாங்கிட்டுருக்காங்க உரிமை தொகையாக பெண்கள். ஸோ இந்த மகளிர் உரிமை திட்டத்தில் நிறைய பேரோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருந்துச்சு. ரிஜெக்ட் ஆனவங்க நிறைய பேர் மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. புதுசாகவும் வந்து அப்ளிகேஷன் அவங்க வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அப்படி அப்ளிகேஷன் போட்டவங்க இதில் 1.5 லட்சம் பேர் வந்து போட்டிருந்தாங்க. அதில் 1,48,000 பேருக்கு வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆகிருக்கு. ஸோ அக்செப்ட் ஆனவங்களுக்கு ஜூலை 15 1000 ரூபாய் உதவித்தொகை கிடைக்கும், உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற வகையில் அந்த 1,48,000 அக்கௌண்ட்டுக்கும் நாளைக்கு, அதாவது ஜூலை 13 ₹1 அனுப்பிச்சு செக் பண்ண போகிறாங்க. ஸோ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அந்த ₹1 வந்து ரிசீவ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இனிமேல் ஒரு பயனாளியாக ஆட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த மாதம் உங்களுக்கு வந்து ₹1000 வரும். அதே போல் தொடர்ந்து வந்து ஒவ்வொரு மாதமும் ₹1000 உங்களுடைய அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகும். அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, புதுசாக அப்ளை பண்ணுறவங்க இப்போ அப்ளை பண்ணலாமா, அகெயின் ரிஜெக்ட் ஆனவங்க திரும்பவும் அப்ளை பண்ணலாமான்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் கேம்ப் வந்து வைக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஸ்பெஷல் கேம்பில் நீங்கள் மறுபடியும் வந்து அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இ-சேவை மையங்களையும் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் 2 விஷயத்தை இங்கே எதிர்பார்க்கலாம். ஒன்று வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஒர்க் பண்ணுறது, இன்னொன்று வந்து இ-சேவை ஐடி எப்போ வரும்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் இ-சேவை ஐடி கூட நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணவும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 1 மந்த்துக்குள்ளார வந்து புதிய விண்ணப்பமோ இல்லை வந்து நிராகரிக்கப்பட்டவங்களோ திரும்பவும் வந்து அப்ளை பண்ணிடணும். இல்லை வந்து புதுசாக அப்ளை பண்ணுறவங்களும் அப்ளை பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் கேம்ப் எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து ரேஷன் கடையில் தான் நடக்கும். அடுத்தது இ-சேவை மையத்தில் போயிட்டு நிராகரிக்கப்பட்டவங்க வந்து போயிட்டு திரும்பவும் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஹாப்பியான நியூஸ். கண்டிப்பாக இது தன்னார்வலர்களுக்கு சான்ஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும். ஆனால் என்ன ஒன்று, மெயின் வாலண்டியர்ஸ்க்கு எல்லாம் வந்து சேலரி போட்டுறாங்க. அண்டு ஹெல்ப் டெஸ்க் வாலண்டியர்ஸ்க்கு சேலரி போடுறது தான் வந்து கஷ்டமாக இருக்குது. நிறைய இடங்களில் ஹெல்ப் டெஸ்க் வாலண்டியர்ஸ் வந்து சேலரி வாங்கவே இல்லை ஏற்கனவே ஒர்க் பண்ணதுக்கும். ஸோ இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிது, இல்லம் தேடி கல்வி தன்னார்வலருக்கு மீண்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த திட்டமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோதனை முயற்சியில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இருந்தாலும் பெண்களுக்கு வந்து இந்த மாதம் ₹1000 அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவங்களுடைய பிள்ளைங்களுடைய படிப்புக்கோ இல்லை வந்து அவங்களுடைய அன்றாட செலவுக்கோ ஏதோ ஒரு வகையில் இந்த அமௌண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பெண்களுக்கு. ஸோ தேங்க்யூ. ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதுக்கான அப்டேட்டு தான் வந்து இது. தேங்க்யூ.